அவங்க இந்த மாதிரி நான் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு படிக்க போகிறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு உங்ககிட்ட சொல்லும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க சார்? ஆக்சுவலி அவங்கள பப்ளிக் சர்வீஸ்க்குள்ளே போக சொன்னதே நான் தான். ஏன்னா அவங்க ப்ரைவேட் ஜாப், நானும் ஐடியில் தான் இருக்கேன். அவங்க ஐடியில் இந்த டைமில் என் கூட இருந்தாங்கன்னா அவங்க என்ன சேலரி வாங்குவாங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ கவர்மெண்ட்டை வாங்க போகிற சேலரி விட இன்ட்டு 10 டைம்ஸ் அதிகமாக வாங்கியிருப்பாங்க. பிகாஸ் அவங்க சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருந்தாங்க. பட் அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அதிகாரத்துக்கு போகணுன்னு ஆசை. அதாவது இது சொல்கிறதுக்கு சினிமாட்டிக்காக இருக்கும். நம்ம அரசாங்கத்துக்குள்ளே போகணும், அரசாங்கத்தை மாற்றணும், ஏழைக்கு உதவி பண்ணணும், அதெல்லாம் சினிமாட்டிக்காக இருக்கும். பட் அவங்களோட ஆம்பிஷன் அதுதான், இல்லாதவங்களுக்கு செய்யணும். அந்த ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு விருப்பப்பட்டது. ஒரு க்ரீனிங்கில் சைன் பண்ணணும். அவங்க இன்னும் படிச்சுட்டு தான் இருக்காங்க. வேலை வாங்கிட்டாங்க குரூப் 4ல், சேலரி வந்துட்டுருக்கு. பட் இருந்தாலுமே அவங்க வந்து இன்னுமே அடுத்த குரூப் 2 குரூப் 1 படிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த சைனிங் அத்தாரிட்டியில் போய் உட்காரணும் அவங்களுக்கு. ஸோ அதனால் அவங்க என்கிட்ட கேட்கல, அவங்களுக்குள்ளே இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சி அவங்கள அந்த ட்ராக்கில் தள்ளிவிட்டதே நான் தான். ஸோ அதனால் வந்து இதுக்கு ஆன்சர் அதுதான், நான் தான் அவங்களை தள்ளிவிட்டேன். ஓகே, இப்போ ஒய்ஃப் படிக்கிறாங்கன்னா ஹஸ்பண்டோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் இல்லையா? நீங்கள் என்னென்ன மாதிரியான சப்போர்ட்ஸ்லாம் பண்ணீங்க படிக்கிற காலகட்டத்தில்? உண்மையாக சொல்ல போனால் நான் என்னோடய ஆஃபீஸ்க்கு ரொம்ப தேங்க் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் கொடுத்த ஒரே காரணம் தான் என் ஒய்ஃபை நான் வந்து சப்போர்ட் பண்ண முடிஞ்சது. நான் மார்னிங் ஷிஃப்ட்டு வந்து எனக்கு ஒரு 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா 6 to 8 வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு 8:30 மணிக்கு என் ஒய்ஃப் 9:30 மணிக்கு கிளாஸு. ஸோ 1 hour பிரேக் போட்டு இங்கேருந்து கிளம்பி தாம்பரம் போய் என் ஒய்ஃபை கிளாஸில் விட்டுட்டு நான் வீட்டுக்கு வரணும். திருப்பி நான் லாகின் பண்ணி ஒர்க் பண்ணுவேன். என் பையனும் இருப்பான், பார்த்துக்கணும். அகெயின் வந்து ஷிஃப்ட்டு நான் 3 மணிக்கு முடிஞ்ச உடனே என் ஒய்ஃப் 5 மணிக்கு அங்கே கிளாஸ் முடிஞ்சிடும். திருப்பி இங்கேருந்து கிளம்பி அங்கே போயிட்டு வரணும். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் எனக்கு ஒரு ஆப்ஷன் கிடச்சதால என் ஒய்ஃப் நான் டெய்லி கூப்பிட்டு போய் ஏன்னா பிகாஸ் அவங்க அங்கே போய் 9 hours படிக்கிறாங்க உட்காந்துன்னும் போது இந்த ட்ராவலிங் 2 hour பண்ணால் முடியாது. செக்ஷன் பண்ண உடம்பு, பஸ்ஸில் போனால் உடம்பு முடியாது. இல்லை இன்றைக்கி போய்ட்டு டயர்டு, நாளைக்கு அந்த கண்டினியூட்டி வராது, கன்சிஸ்டன்சி வராதுன்றதுக்காக ஸோ நான் என் ஒர்க் ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்த காரணத்துக்காக அவங்கள இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி நான் கிளாஸுக்கு கூப்பிட்டு வந்துட்டு இருந்தேன். ஓகே, இப்போ நீங்கள் தான் அவங்கள வந்து புஷ் பண்ணியிருக்கீங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நோக்கினாலும் கூட. நாட்கள் ஆக ஆக ஆரம்பத்தில் அந்த மோட்டிவேஷன் இருக்கும், சப்போர்ட் நல்லா பண்ணுவோம். அது போக போக உங்களுக்குள்ளே ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி எதுவும் வந்ததுங்களா? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை தாண்டி இந்த டிஎன்பிசி ப்ராசஸ் வந்து இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக இருக்காங்க. முதல்ல ரொம்ப ஸ்லோவாக இருப்பாங்க. எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு தெரியாது, ரிசல்ட் எப்போ வரும்னு தெரியாது, வேலை எப்போ கிடைக்கும் தெரியாது, வேலை கிடைச்சா எப்போ ஜாயின் பண்ணணும்னு தெரியாது. ஸோ அந்த ப்ராசஸ் பெருசுன்றதால சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கே டவுட் வரும், இது உண்மைதானா, இவ்வளோ லட்சம் பேர் எழுதுறாங்களே, எந்தெந்த கிராமத்து உள்ளேருந்தே எழுதுறாங்களே இந்த எக்ஸாமை, முறைப்படி நடக்குமா, இல்லை நம்ம எழுதுகிற பேப்பர் கரெக்டாக வேல்யூட் பண்ணுவாங்களா, அது கரெக்டாக எவல்யூஷன் நடக்குமான்ற டிஎன்பிசி மாதிரி சந்தேகம் எனக்கு இருந்தது. பட் ஆனால் நம்ம வீட்டில் ஒருத்தவங்க வாங்கிட்ட அப்புறம் தான் தெரிஞ்சுது இதெல்லாம் உண்மைதான். ஸோ நம்ம அந்த நாட்கள் ஆக ஆக நமக்குள்ளே கேள்விகள் வருது, அதாவது உண்மையாக இருக்குமான்றது நம்மளோட. ஸோ அதே சம்டைம்ஸ் நான் உண்மையை சொல்ல போனால் சில சமயம் கத்திருக்கேன், இதெல்லாம் உண்மைதானா பாப்பா, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, நான் 2 மணி நேரம் டிமோட் ஆகிருக்கேன். பட் ஆனால் அவங்கள அந்த அப்படி நான் ஆகும்போது அந்த ட்ராக் விட்டு போக மட்டும் விடல அவங்கள. நீ கண்டினியூ பண்ணு, நீ ப்ரிப்பேர் பண்ணாமல் ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்த, இப்போ ப்ராப்பராக கிளாஸ் போய் ஒரு ட்ராக் எடுத்து ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறேன், இது கொடுத்துரு, இதுக்கப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி நானே என்னோடய மைண்டை ஆக்சுவலி சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஓகே, அவங்க எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு உங்ககிட்ட பேசியிருப்பாங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு எப்படி இருந்ததுங்க எக்ஸாம் எழுதிட்டு வந்த? அவங்க எக்ஸாம் எழுதிட்டு வந்த அன்றைக்கி எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸே இல்லை. என்கிட்ட வந்துட்டு இந்த வாட்டியும் கிடைக்காதுன்ற மாதிரி தான் வந்து சொன்னாங்க. ஆனால் என் ஒய்ஃப்ட்ட பிடிச்ச விஷயம் எனக்கு என்னென்னா, நானுமே அந்த நாள் அப்செட்டாக இருந்தேன். நானும் யூடியூப் சேனலில் போடுற ஆன்சருக்கு எல்லாம் வச்சு வேலிடேட் பண்ணுறேன். இவங்க ஆன்சர் சொல்கிறாங்க, அவங்க ஒரு ஆன்சர் சொல்கிறாங்க. ஐயோ கட் ஆஃப் எனக்கு தெரியும், ஒரு 170+ எடுத்தால் தான் நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்கும்னு தெரியும். ஆனால் நாங்கள் கணக்கு போட்டு பார்க்குறோம், ஏறதுக்காக வருது 168 வருது, 170 ஒரு யூடியூப் சேனலில் ஆன்சர் செக் பண்ணால் 175 வருது, இன்னொன்று செக் பண்ணால் 168 வருது. ஸோ ஒரு பயம் வந்துருச்சு, எது உண்மைன்னு தெரில, அஃபிஷியல் கீ வரதான் எது உண்மைன்னு தெரிலன்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வந்துச்சு அன்றைக்கே. சரி விடு, குரூப் 4 தானே, அடுத்து குரூப் 2 வருதுல்லன்னு சொல்லிட்டு மறுநாளே என் ஒய்ஃப் புக் எடுத்து படித்தாங்க. இப்போ குரூப் 4 தானே போகிற மாதிரி இருக்குது, குரூப் 2 போஸ்ட் போகணும்னு சொல்லிட்டு மறுநாளே படிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த ஜாபை வாங்கிடணுன்றதுல ஒரு குறியாக இருந்தோம். ஸோ அதனால் நாங்கள் எந்த இடத்துலையும் வந்து அந்த ரிசல்ட் வந்தப்புறமும் நாங்கள் டவுன் ஆகலை. ஓகே, நிறைய வாட்டி நீங்கள் வந்து அந்த ஆஃபீஸ் ஆண்டை கூப்பிட்டு போயிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஃபோட்டோ எடுத்த மூமெண்ட் எப்படி இருந்தது, உங்களுக்கு எப்படி இருந்தது? அது ஆக்சுவலி நான் சொல்ல போனால் என்னோட கனவு தான் ஒய்ஃப் நிறைவேற்றிருக்காங்க. எனக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டு 2 குழந்தை வந்துருச்சு, குடும்பம் ஆயிடுச்சு, நம்மளால் இனிமேல் உட்காந்து படிக்க முடியாது. பட் ஆனால் அந்த மொமெண்ட் தான் என் வாழ்க்கையில் என் 2 பசங்க என் பற்றி என் கையில் கொடுக்கும்போது இருந்த சந்தோஷத்தை விட என் ஒய்ஃப் அந்த வால் மேலே நின்று அந்த ஃபோட்டோ எடுத்தோம் பார்த்தீங்களா, அதுதான் என் லைஃப்பில் நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் சார். ஏன்னா எனக்கு அவங்க கொடுத்த சந்தோஷத்துலேயே பெரிய சந்தோஷம் அதுதான். புத்திர சந்தோஷத்தை விட ஒரு பெரிய சந்தோஷம் இல்லைன்னு சொல்லுவாங்க லைஃப்பில். பட் எனக்கு அதை தாண்டி ஒரு பர்சன்ட் சந்தோஷம்னா எனக்கு என் ஒய்ஃப் அந்த உள்ளேருந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்கிட்டு வந்து நின்னது தான். ஏன்னா 22 லட்சம் பேர் போட்டி போடுற போது நம்ம வீட்டில் ஒருத்தவங்க போய் வாங்கியிருக்காங்களே, ஏன்னா 22 லட்சம் பேர் ஒவ்வொரு சூழ்நிலையில் படிச்சிருப்பாங்க. பட் இவங்க எப்படி படித்தாங்கன்னு தெரியும். ஏன்னா வந்து ஒரு குழந்தை பெற்று அந்த குழந்தையும் டெய்லி பார்த்துப்பாங்க, கிளாஸ் போயிட்டு வந்து அவனுக்கான வேலையும் கரெக்டாக செஞ்சுருவாங்க, அவனை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறதுலும் பார்த்துப்பாங்க. அதையும் பண்ணிவிட்டு ஒரு பொண்ணு படிக்கவும் செய்கிறானா அந்த சக்ஸஸ் கிடைக்கணுன்றது நான் வெறியாக இருந்தேன். ஆனால் ரொம்ப வெயிட் பண்ணேன்.
2 வருஷன்றது உங்களுக்கு தெரியும். வெயிட் பண்ணி எவ்வளோ பேர் கேட்பாங்க, படிச்சுட்டு காலம் முடிச்சிட்டாங்களா அந்த வார்த்தை நான் தான் அதிகமாக கேட்பேன். நான் தான் வெளியே சுற்றுவேன், இவங்க வெளியே வர மாட்டாங்க. நிறைய பேர் கேட்பேன், அசிங்கமாக இருக்கும் நம்மளுக்கு. நம்ம சொல்ல முடியுமா டிஎன்பிஎஸ்சி தாங்க பண்ணுவாங்க, 6 மாதம் ஆகும் ரிசல்ட் வரதுக்கு, ரிசல்ட் வந்து கவுன்சிலிங் எப்போ வேணால் விடுவாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு ப்ராசஸ் புரியாது. கேட்குறவங்களுக்கு வந்து நம்ம இவ்வளோ தெளிவாக சொல்ல முடியாது. ஸோ அந்த அவமானங்க நிறைய நான் சந்தித்தேன். பட் இப்போ வந்து அந்த இன்ஸ்டாகிராமில் பார்த்து எவ்வளோ பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி அக்கா எப்படி படித்தாங்க டிப்ஸ் சொல்ல முடியுமா, எவ்வளோ பேர் எனக்கே வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. 7 லட்சம் கிட்ட 7 லட்சம் வியூஸ் போயிடுச்சு அந்த ரீல்ஸு. நிறைய பேர் நானும் பார்த்தேன், அதை பார்த்து தான் உங்களுக்கு மெசேஜ். அந்த நிறைய பேர் எனக்கு கேட்கும்போது இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த 2 வருஷத்துக்கான அந்த ஒரு ஏக்கத்துக்கு வந்து இப்போ எனக்கு என்னாலே முடியல. இப்போ நீங்கள் கூட வந்து கேட்குறீங்க போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது காரணம் படிப்பு தான், படிப்போட பவர் தான் இது இவ்வளோ தூரம் நம்மளை கொண்டு வர்றது. ஓகே, என்னுடைய தாட் இது இல்லை, பட்டு வெளியே ஒரு இதுவாக பர்செப்ஷனாக சொல்லுவாங்கள்ல, இப்போ நம்மளோட ஒய்ஃப் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில ஹஸ்பண்ட்ஸ் அதை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்லாம். இது உங்களுக்கு அந்த மாதிரி தாட்லாம் வந்திருக்கா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா? அப்படி சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடையாது, இந்த மாதிரி சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. பட் எனக்கு அந்த தாட் வராது. எனக்கு தேவை, நான் ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன். இண்டஸ்ட்ரி மார்க்கெட் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா எப்படி வேணால் ஆகலாம். பட் என் ஒய்ஃப் வந்து 60 வயசு வரைக்கும் வேலை செய்ய போகிறாங்க, அது நேர்மையாக செய்யணும். எனக்கு இல்லைனாலும் என் 2 பசங்களுக்கு நாளைக்கு அந்த வேலையால் உபயோகமாக அவங்களுக்கு இருக்கணும். ஸோ என் ஃபேமிலிக்காக தான் என் ஒய்ஃப் அது உள்ள வந்து முதல் ரீசனாக போனாங்க. ஓகே, நீங்கள் அது ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் அவங்க படித்து தானே வாங்கினாங்க. நான் வந்து காசு கொடுத்து வாங்கி தர சொல்லலை, இல்லை வந்து சீட்டிங் பண்ணி வாங்கி தர சொல்லி. அவங்க படித்து தானே வாங்கினாங்க, இல்லை ₹1 செலவு பண்ணல. மிஞ்சி போனால் இன்ஸ்டியூட்டில் ஃபீஸ் கட்டியிருப்பேன், டெஸ்ட் பேட்ச் போட காசு கொடுத்துருப்பேன், அவ்வளோதான் நான் பண்ணது. புக்ஸுக்காக மோர் மார்க்கெட்டுன்னு சொல்லி சென்னை ஃபுல்லாக அலைஞ்சு பழைய புக்ஸ் நிறைய கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் பண்ண செலவு அதுதான். பட் மொத்த இதுவுமே அவங்களுக்கு தான் சேரும், ஹார்ட் ஒர்க் எல்லாமே.